கொங்குவலை சாரலிலே குளிர்மலையின் பாடலிலே எங்கும் தலையாட்டும் இன்னமுத சோலையிலே தங்க வளர்வழித்து தானை தலைவன் எல்இபி அவர்களுடைய பாதத்தில் படைத்துவிட்டு தொடங்குகின்றேன் என் உரையை. மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக பெருந்திரளாக காங்கிரஸ் பேரியக்கம் எவ்வளவு வலுவாக இந்த கடலூர் தெற்கு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும், காட்டுமன்னார் கோவில் காங்கிரஸ் கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான அருமை காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியிலிருந்து மிக பெரும் தலைவராக உருவாகி இந்திய அளவில் புகழ்பெற்ற மாபெரும் தலைவர் இளைய பெருமாள் அவருடைய 100 ஆண்டு விழாவை இன்றைய நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பவர்களே, அதை போன்று பள்ளிக்கூடத்திற்கு சென்ற நேரத்தில் கூட அவருடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அங்கே இரட்டை பாறை முறை அமலிருந்ததை பார்த்து அந்த பாறையை உடைத்தறிந்து ஆரம்ப காலத்திலேயே தீண்டாமை ஒழிப்பிற்கு வித்திட்ட மிகப்பெரிய தலைவர் இளைய பெருமாள் அவர்கள். அது மட்டுமன்றி அவர்கள் இராணுவத்திலே சேர்ந்து தன்னுடைய 21வது வயதில் இராணுவத்திலே சேருகின்றார். அங்கே சென்றால் அங்கேயும் தீண்டாமை தலைவிரித்து ஆடுவதால் தீண்டாமை எதிர்ப்பு குரல் கொடுத்து இராணுவத்திலிருந்து ஓராண்டிலே வெளியேறி அந்த எதிர்ப்பை பதிவு செய்த மாபெரும் தலைவர் இளைய பெருமாள் அவர்கள். அருமை நண்பர்களே, அது மட்டுமல்ல, அரசியலில் எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய 27வது ஆண்டிலிருந்து 3 முறை நாடாளுமன்றத்திற்கு சென்று மகத்தான சாதனை புரிந்து இந்திய நாட்டுடைய சிற்பி என்று போற்றப்படுகின்ற அருமை தலைவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர் இந்த காட்டுமன்னார் கோயிலிருந்து உருவாகி இருக்கின்றார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பெருமை இந்த காட்டுமன்னாருக்கு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அருமை பெரியவர்களே, இந்த இளைய பெருமாள் அவருடைய சிறப்புகளை, பெருமைகளை, தீண்டாமை ஒழிப்புகளை பார்த்த மகத்தான தலைவர் நேரு அவர்கள் ஒரு அமைப்பை, மிகச்சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி என்ற ஒன்றை இந்திய அளவில் உருவாக்குகின்றார் நேரு பிரான் அவர்கள். எண்ணி பாருங்கள், இதயத்தில் நம்ம காட்டுமன்னார் பகுதியில் இருக்கின்றோம் என்று எண்ணலாம். ஆனால் காட்டுமன்னார் புலத்தினுடைய சிங்கம் அங்கே நேருவினால் அமைக்கப்பட்ட அகில இந்திய அளவில் அமைக்கப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியில் தலைவரானார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை பெரியவர்களே, எப்படி அம்பேத்கர் ஒருவர் இந்த நாட்டிலே அரசியல் சட்டத்தை கொடுத்தாரோ அதை போன்ற பெருமைக்குரிய இளைய பெருமாள் அவர்கள் தான் நம்முடைய மிக தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கின்ற சட்டத்தை பிசிஆர் ஆக்ட் என்கின்ற சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இளைய பெருமாள் என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். இந்த அளவிற்கு அவருடைய கொடுமைகளை எல்லாம், அவருடைய பெருமைகளை எல்லாம் பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரம் பேசலாம். அந்த அளவுக்கு பெருமைக்குரிய ஒரு தலைவருக்கு 100 ஆண்டு விழா கொண்டு போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி பெருமை சேர்க்கின்றே, அதுதான் அந்த மகத்தான தலைவருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த எத்தனை நம்முடைய மேடை அலங்கரித்திருக்கின்ற தலைவர்களை பாருங்கள். உலக அளவில், இந்தியாவில் எந்த நேரத்திலும் இல்லாதவர்கள் அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்த ஒரு தலைவன், மாணவர்களுக்கு கல்வி உதவியை கொடுத்த ஒரு தலைவன் நம்முடைய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள். கல்வியை கொடுத்தது மட்டுமல்ல, அன்றைய தினம் எந்த வங்கியில் போய் எந்த மாணவர் சென்று கல்வி கடன் கேட்டாலும் வங்கி மேனேஜர் எந்தவித உத்தரவாதமின்றி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் யாராவது மாணவர் கல்வி உதவித்துறை பிடமுறுகின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் இருந்த இடத்தில் யாரோ உட்கார்ந்து கொண்டு நம்முடைய உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கின்ற அளவிற்கு ஒரு ஆட்சி, அலங்கோல் ஆட்சி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமை பெரியவர்களே,
அதை போன்றுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய 6 அடி உடலை புதைப்பதற்கு கூட தனக்கென்று சொந்தமாக ஒரு நிலத்தை 6 அடி நிலத்தை கூட வாங்காமல், ஆனால் பல லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை காங்கிரஸ் கட்சிக்கு வாங்கி சேர்த்த பெருமைக்குரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எனவேதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இன்றைக்கும் நான் கடவுளாக போற்றுகின்ற அளவிற்கு உயர்ந்த இடத்திலே இருக்கின்றார். அந்த தலைவன் புதைக்கப்படுகின்ற போது, இறக்கப்படுகின்ற போது கூட தன்னுடைய உடல் காங்கிரஸ் மண்ணிலே புதைக்க கூடாது, அது இந்த கட்சிக்கார மண் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே புதைக்கப்படாமல் இருந்தார். அந்த இடங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறிபோன போது பல லட்சம் கோடிக்கான சொத்துக்களை இன்றைய தினம் மீட்டெடுக்கின்ற பெருமை அருமை தலைவர் செல்வப்பந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். அந்த அளவுக்கு இந்த இயக்கங்களுக்காக வலுவாக உழைக்கின்ற வலுவான தலைமை அருமை பெரியவர் இளைய பெருமாளுடைய எப்படி பணியாற்றினார்களோ அதை போன்று மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய செல்வப்பந்தை அவர்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட வீரர்களை ஓடுகின்ற இந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் தோளுக்கு தோளாக நின்று இதை நாம் செய்தால் நிச்சயமாக இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் வலுவுள்ள இயக்கமாக மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, இளைய பெருமாள் அவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. இளைய பெருமாள் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஓராண்டு மட்டும்தான் தலைவராக இருந்திருக்கின்றார். அந்த ஓராண்டு காலத்தில் குறிப்பாக 1979ஆம் ஆண்டு அவர் தலைவராக பொறுப்பேற்ற போதுதான் சென்னையிலே பிரபலமான கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்முடைய இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார். தமிழகத்துடைய அப்போதைய முதல்வர் கருணாநிதி கலந்து கொள்கின்றார். நம்முடைய மக்கள் திலகம் புரட்சி தலைவர் நம்முடைய சிவாஜி கணேசன் கலந்து கொள்கின்றார். மூப்பனார் கலந்து கொள்கின்றார். அந்த கூட்டத்தில் இளைய பெருமாள் முன்னால் வைத்துதான் கருணாநிதி சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்கின்ற அறைகூலை விடுக்க வைத்தவர் இந்த பெருமைக்குரிய இளைய பெருமாள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அளவுக்கு புகழ்ச்சியின் உச்சாணியிலே சென்ற மகத்தான தலைவருக்கு இன்றைய தினம் நூற்றாண்டு விழா. இன்றைய தினம் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு பிஜேபி அரசு எந்த அளவிற்கு நாட்டு மக்களை மிக தரக்குறைவாக நடத்துவதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். அமெரிக்காவிலே இருக்கின்ற இளைஞர்களை, அமெரிக்காவில் இருக்கின்ற மாணவர்களை, அமெரிக்காவிலே குடிபெயர்ந்த இந்தியர்களை அமெரிக்க நாடு வெளியேற்றி கொண்டே இருந்தது. ஆனால் எப்படி வெளியேற்றியது? அவர்களுக்கெல்லாம் கையிலே விலங்கிட்டு காலிலே சங்கிலியிட்டு அவர்களை வெளியேற்றினார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் இந்தியாவுக்கென்று ஒரு விமான சேவை கூட இல்லாத அளவிற்கு இருக்கின்ற ஒரு நாடு, கேடுகட்ட நாடு இந்தியா. ஒரே ஒரு விமானம் இருக்கிறது. அது யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால், மோடி பயணம் செய்வதற்கு 1900 கோடி ரூபாயில் ஒரு விமானம் இருக்கின்றது, விமான சர்வீஸ் இல்லை. குட்டி இலங்கை, உங்களுடைய காற்றுமன்னார் பகுதியை சார்ந்த ஒரு குட்டி இலங்கைக்கு கூட விமானம் இருந்தது. அங்கே இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்களை அழைத்து வருவதற்கு அவர்கள் விமானம் பறந்தது. அவருடைய கையிலே விலங்கில்லை, காலிலே சங்கிலி இல்லை, இல்லாமல் தலை நிமிர்ந்து இங்கே வந்தார்கள். இந்த கோரிக்கையை தான் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உலக்கமாக கேட்டார்கள். ஏன் எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை விலங்கிட்டு அழைத்து வருகின்றீர்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பிய மகத்தான தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தானிலே போரிட்டோம். ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், போரிடுகின்றதற்கு அமெரிக்காவில் முஸ்லிம் சகோதரி ஒருவர் அங்கே சென்று போரிட்டு திரும்பி வருகின்றார். திரும்பி வந்த போது ராகுல் காந்தி சொன்னார், வீரமங்கையே வருக என்று சொன்னார். ஆனால் மோடியினுடைய அரசு என்ன சொன்னது? தீவிரவாதியின் சகோதரியே வருக. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட அரங்கங்கள் இந்த நாட்டை விட்டு அகற்றப்படுவதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்றைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.